காவியா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருந்தாள். கணவர் கார்த்திக்குடன் திருமணமாகி அவரது வீட்டில் சேர்ந்து சில மாதங்களே ஆகியிருந்தது. காவியா ஒரு நாகரிகமான பணிவான பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சற்றே கவலை இருந்தது. அது அவளுடைய மாமியார் ராதாதேவி. ராதாதேவி மிகவும் கண்டிப்பான மாமியார். ஒரு ஒழுங்கு முறையில் குடும்பத்தை கட்டுப்பாட்டுடன் நடத்தும் பொறுப்புள்ள பெண்மணி. வீட்டில் அனைவரும் அவரைப் பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவே அதற்கேற்ப நடந்து கொள்வார். ராதாதேவியின் பார்வை எப்போதும் கடுமையாகவே இருந்தது. அவளுடைய மாமியார் ராதாதேவியின் இத்தகைய தன்மையால் காவியாவால் அவளுடைய மாமியார் ராதாதேவியிடம் அதிகமாக பழக முடியவில்லை. இதனால் காவியாவிற்கும் அவளுடைய மாமியாருக்கும் இடையே ஒரு தூரத்தை உருவாக்கியது. மாமியார்தான் இங்கு எல்லாமே என்றிருந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு பிணைப்பு இல்லாத மாதிரி தோன்றுகிறது என்று காவியா மனதில் எண்ணிக்கொண்டாள். காவியா ஒருநாள் அவள் தோழி பிரியாவுடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தாள். எப்படியாவது மாமியாருடன் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பிரியா கூறினாள். அதற்கு காவியா சிரித்துக்கொண்டே, அது எப்படி நடக்கும்? இங்கே நாம அவரோட பொண்ணு மாதிரி இருந்தால்தான் புரியும். எனக்கு தெரிந்த பல பெண்கள் தங்கள் மாமியாருடன் மகளாக பழக முடியாமல் இருக்கிறார்கள். ஒரு பெண் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த வீட்டில் சேர்கிறாள். அவளுடைய உணர்வுகள் என்ன, அவள் என்ன எதிர்பார்க்கிறாள், இவற்றை உண்மையில் புரிந்துகொள்ள மாமியாராக இருக்கும் பெண்களும் ஒரு காலத்தில் இந்த நிலைமையை சந்தித்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெண் தன் சொந்த வீட்டை விட்டு வந்து ஒரு புதிய குடும்பத்தை ஏற்க எவ்வளவு பலகீனமான நிலைமையில் இருப்பாள் என்பதை அவர்களால் உணர முடியாது என்றாள். அந்த உணர்வை உண்மையாக புரிந்துகொள்ள இந்த வீட்டில் மருமகளாக அல்ல மகளாக இருந்தால்தான் என் உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்துகொள்வார்கள் என்று பிரியாவிடம் ஒரு நீண்ட பதிலை சொன்னாள் காவியா. அந்த வார்த்தைகள் சாதாரணமாக சொன்னவைதான். ஆனால் இந்த உரையாடலை எதிர்பாராதவிதமாக ராதாதேவி கேட்டுவிடுகிறார். காவியா அவளுடைய உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்தியதை உணர்ந்த ராதாதேவி தன் மருமகளின் நிலையை புரிந்துகொள்ளத் தொடங்கினார். அதனால் தன் மருமகளின் வாழ்க்கையை இனியதாக மாற்ற ஒரு வித்தியாசமான யோசனை செய்தார். அன்றிலிருந்து ராதாதேவி காவியாவை சற்றே பக்கத்தில் வைத்து கவனிக்கத் தொடங்கினார். அவளுக்கு வீட்டில் அதிக வேலைகள் கொடுத்தார். தன்னிடமிருந்த சில பொறுப்புகளை காவியாவிடம் கொடுத்து பொறுப்புகளை அதிகப்படுத்தினார். மாமனாரின் அறையை சுத்தப்படுத்துவது, மாமனாருக்கு காப்பி உணவு பரிமாறுவது போன்ற கூடுதல் வேலைகளையும் காவியா செய்ய வேண்டியிருந்தது. சிறு சிறு தவறுகளுக்கு மாமியார் கடுமையான வார்த்தைகளால் பழிக்கவும் தொடங்கினார். காவியாவுக்கு இதையெல்லாம் சமாளிக்க சிரமமாக இருந்தது. வேண்டுமென்றே மாமியார் தன்னை பழிவாங்குவதாகவும் இதையெல்லாம் நாம் பொறுத்து கொள்ள வேண்டுமா என்று மனதிற்குள் குமுறினாள் காவியா. நாட்கள் செல்லச் செல்ல காவியாவின் கூடுதல் பொறுப்புகளால் வீட்டில் ஓய்வில்லாமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டது. காவியாவிற்கும் அது பழகிப்போனது. ஒருநாள் காலை மாமியார் காவியாவை அழைத்து, காவியா, நீ ஓரிரு நாட்கள் உன் வீட்டிற்கு போயிட்டு வா. அங்கே போய் சற்று ஓய்வாக இருந்துவிட்டு வா என்றார். காவியா இதை கேட்டவுடன், அத்தை, வீட்டு வேலைகள், சமையல் இவையெல்லாம் யார் கவனித்துக் கொள்வது என்று கேட்டாள். அவையெல்லாம் இருக்கட்டும், நீ விட்டு போனால் இங்கே எல்லோருக்கும் என்ன மாதிரியான உணர்வு வரும் என்பதை எல்லாரும் அனுபவிக்கட்டும் என்றார் மாமியார் ஒரு சிறிய புன்னகையுடன். காவியா குழப்பமாக இருந்தாலும் மாமியாரின் அனுமதியுடன் அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள். 3 நாட்கள் கழித்து காவியா வீட்டிற்கு திரும்பி வந்தாள். வீட்டில் எல்லாம் ஓரளவு குழப்பமாக இருந்தது. கார்த்திக் பதற்றமாக இருந்தான். நீ இல்லாமல் நாங்கள் அடிக்கடி உன்னை தேடினோம் என்றான். மாமனாரின் முகத்தில் சற்றே களைப்பு தெரிந்தது. அனைவரும் அவளை பார்த்ததில் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் மாமியார் எதற்காக தன்னை அம்மா வீட்டிற்கு அனுப்பினார் என்பது குறித்து இன்னும் யோசனையிலேயே இருந்தாள். அவர்கள் இருவரும் தனியாக இருந்தபோது ராதாதேவி காவியாவை அருகில் அழைத்து உட்காரச் செய்தார். அப்போது காவியாவின் வலது கையில் சிவந்த புள்ளி ஒன்று காணப்பட்டது. அதை கவனித்த ராதாதேவி உடனே அவளது கைகளை பிடித்தார். காவியா, இந்த கை என்னாச்சு என்று கேட்டார். காவியா சற்றே சிரித்துக்கொண்டு, ஒன்றும் பெரிய விஷயமில்லை. சமையல் செய்யும்போது எண்ணெய் தெறித்தது. சற்று எரிந்துவிட்டது. கவனிக்காமல் இருந்ததால்தான் என்று கூறினாள். அதை கேட்டதும் ராதாதேவி சற்று கண்களை கடுகடுத்தார்.
பிறகு அவளது கைகளை மெதுவாக தடவிக்கொண்டு, காவியா, இதெல்லாம் ஒரு மாமியாராக இருந்தால் புரியாது. ஆனால் அம்மாவாக இருந்தால் மட்டுமே புரியும் என்று கூறி ஒரு ஆழமான பார்வையுடன் காவியாவை பார்த்தார். காவியா புரியாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். ராதாதேவி சிரித்துவிட்டு, நீ ஒரு குடும்பத்தை நடத்த என்னவெல்லாம் செய்யவேண்டியிருக்கு என்பதை எல்லோருக்கும் புரியவைக்கவே நான் உன்னை உன் அம்மா வீட்டிற்கு அனுப்பினேன். எல்லா பெண்களுக்கும் பிறந்த வீட்டில் கடமைகள் இருந்தாலும் பெற்றோர்கள் சுதந்திரமாகவே வளர்ப்பார்கள். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு கணவன் வீட்டில் தன்னுடைய மகள் பொறுப்பாக இருந்து கணவனின் குடும்பத்தை கவனிப்பாள் என்கின்ற நம்பிக்கைதான் காரணம். நான் உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டதே உன் பொறுப்புகளை நீ சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக. நீ இல்லாத நேரத்தில் இந்த குடும்பத்தினருக்கு உன் அர்ப்பணிப்பு புரிய வேண்டுமென்று நினைத்தேன். நீ இல்லாத 3 நாட்களில் நாங்கள் உணர்ந்தது நீ எவ்வளவு முக்கியமானவள் என்பதுதான் என்றார். காவியாவின் கண்களில் கண்ணீர் தானாகவே பொங்கியது. அவள் இதுவரை நினைத்திருந்தது மாமியார்தான் அவளை விரும்பவில்லை என்று. ஆனால் உண்மையில் அவர் அவளை இன்னும் அதிகமாக நேசித்துள்ளார். ராதாதேவி காவியாவின் முகத்தை தூக்கிப் பார்த்து, நீ என் மருமகள் இல்லை, மகள். இதை உணர்த்தவே இந்த யோசனை என்றார். அந்த வார்த்தைகள் காவியாவுக்குள் ஏதோ உருகியது போல இருந்தது. தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் கண்களில் கண்ணீருடன் அம்மா என்று தழுதழுக்க சொல்லிக்கொண்டே மாமியாரை கட்டிப்பிடித்தாள். அந்த நாள் முதல் அவர்களது உறவு உண்மையான அம்மா மகள் உறவாகவே மாறியது.